அம்மா திருவருட்செல்வமே தருங்களை தெய்வமே அறப்பொருள் இன்பம் இவை அறப்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணதருளே அறப்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் அறப்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணதருளே கருணை சரஸ்வதி கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில்வாணி கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில்வாணி கருணை சரஸ்வதியே சரஸ்வதி இயல் இசை நாடக தமிழிலும் மூன்றிலும் இகபரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இயல் இசை நாடகம் தமிழிசை மோகனம் கலைஞர்கள் வாழ்விலும் அயல் திருநாவிலும் அயல் திருநாவிலும் அமரர் உலகிலும் அயல் திருநாவிலும் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே நிறைந்திருப்பவனே நிறைந்திருப்பவளே நீடு தங்க வேலைப்பாடு பத பொருளே நிறைந்திருப்பவளே நீடு தங்க வேலைப்பாடு பத பொருளே கருணை செய் சரஸ்வதியே கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில்வாணி கருணை சரஸ்வதியே சரஸ்வதி அவையில் வீற்றிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை துவங்குகின்றேன். இங்கு வழியாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு மகள் மதுரை மீனாட்சி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் ஆறுபடை பக்தர்கள் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிக்கப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து என்னை கௌரவப்படுத்தியதற்கு எனது சார்பாகவும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகா முகுந்த மாள் மருகா முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவ முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை மோகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பேர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என் பெயருக்கு தகுந்தாற்போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடிவேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற ஆவியூர் காவல்துறை சார்பு ஐயா அவர்களை நமது கிராமத்தின் சார்பாக முருகன் பக்தர் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த விழாவுக்கு வருகை இருக்கின்ற ஆவியூர் காவல்துறை ஐயா அவர்களை நமது அரசோளம் கிராமத்தின் சார்பாகவும் ஆறுபடை முருகன் பக்தர்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள்.
ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபை தண்ணில் திரு சபை தண்ணில் உருவாக்கும் புலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா. அருமையான பக்கம் மேடம். நன்றி. கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். அருமையான பக்கம் மேல அருமையான மைக் செட்டு. இப்படி ரெண்டு சரியாக அமைஞ்சாதான். ஆவியூர் காவல்துறை ஐயா அவர்களை நமது கிராமத்தின் சார்பாகவும் முருகன் பக்தர்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆவியூர் காவல்துறை ஐயா அவர்களை அரசகுளம் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மற்றும் ஆறுபடை முருகன் பக்தர் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். கந்தனை பணிந்து காரியம் துவங்கியிருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாவ், மதுரையின் பதியிலே மீனாட்சியாவ்,
காசியிலே விசாலாட்சியம் வழங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால் வராங்களா? ஏன்னா குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்குது. அப்பேற்பட்டவழி பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை துவங்கினாள். கரம் பிடிக்க நடந்தாரு பழமேடான பாதைகள்லாம் கடந்தாரு. போடாத வேஷம் எல்லாம் போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு பழமேடான பாதைகள்லாம் கடந்தாரு. மாறி போற மல்லுகட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிச்சாரு. ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியன சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி பாசம் வச்ச ராசாத்தி. வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும் இது திருநாள் பண்ண பூந்தேரு பூட்டி வரும் பெருநாள். வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும் இது திருநாள் பண்ண பூந்தேரு பூட்டி வரும் பெருநாள். மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத எண்ணம் கொண்ட மீனாட்சி ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி நினைச்சத முடிப்பா பாரு தடுக்கிற மனுஷன் யாரு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியன சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி பாசம் வச்ச ராசாத்தி. ஊரோரும் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே வந்தாடி தெருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே பூமால தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியன சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி பாசம் வச்ச ராசாத்தி. ஊரோரும் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே வந்தாடி தெருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே பூமால தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியன சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி. அப்படி அமையல் நன்றி. கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். எல்லாம் கைத்தட்டலும் பக்க மேளத்தை தான் போய் சேரணும். அருமையான பக்க மேளம் வந்து அரசாங்கத்துக்கு அமைஞ்சிருக்கு. அமைப்பாளர் அப்படி யார் யாருன்னு வந்து சரியாக தேர்ந்தெடுத்து இது போட்டால் தான் நம்ம ஊருக்கு நல்லா இருக்குன்னா கேட்குற ஆளையே வந்து கூட்டிகிட்டு வரதெல்லாம் கஷ்டம். நீங்கள் எந்த ஆளை கேட்டிங்களோ அதே ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா எந்த நாடகம் இங்கே இருந்தாலும் எங்கள் சித்தப்பாட்டை கொடுங்க ஆவியூர் கார்த்திகேயன் அவர்கிட்ட சிறப்பாக அமைச்சு கொடுப்பார் என்று அவருக்கு நன்றி கடந்த வணக்கம். கந்தனை பணிந்து காரியம் துவங்கி இருந்தாள்
அந்த உமையவழி நரலை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சருந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் மாரிமுத்து அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாகவும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கம். என எத்தனையோ கலைகள் வந்தாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கரகாட்டம் சொல்லி எத்தனை கலைகள் வந்தாலும் இன்னும் நாடக கலையை வளர வைத்து கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கம். ஏன்னா எல்லா ஊர்லேயுமே எல்லாரும் நம்பி வர்றது யார்? இத்தனை வயசுல இன்னும் சின்ன சின்ன வயசுலலாம் நடிகருங்க வராங்க, நாடகத்துக்கு வராங்க. எதுக்காக? நீங்கள்லாம் இன்னும் வளர வைப்பீங்க, இன்னும் நாடகத்தை ரசிக்கிறவங்களாம் நம்ம ஊரில் இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான். உங்களை நம்பி தான் இன்னும் நிறைய சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வராங்க. அவங்களையும் இன்னும் நீங்கள் வாழ வைக்கணும் சொல்லிக்கொண்டு அந்த அண்டருக்காய் நெஞ்சருந்தி எம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம், தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனால தான் அன்று மதுரையின் பதியிலே 64 திருவிளையாடலை புரிந்தார். பொதுவாகவே சிவனை கும்பிட்டாலே என்ன சொல்லுவான்? சிவனை கும்பிடாதீங்க, நிறைய சோதிப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சோதிக்க எல்லா சோதனையும் கொடுத்ததுக்கப்புறம் சாதனையாளராக மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படித்தா தெரியும். அப்போ தன்னுடைய பக்தர்கள் எல்லோரையுமே சோதித்து பார்ப்பது தான் வேலை. அப்போ என்ன பண்ணார் ஒரு முறை அப்படின்னா, காசிமா நகரிலே பிச்சைக்காரனாக உருமாறி பிச்சை எடுக்கிறார். யார்? சிவபெருமானாகப்பட்டவர் காசிமா நகரிலே பிச்சைக்காரனாக உருமாறி பிச்சை எடுக்கிறார். காலையிலேருந்து மாலை வரையும் பிச்சை எடுக்கிறார். யாருமே பிச்சை போட்ட பாடே கிடையாது. கடைசியாக சாக்கடை ஓரத்தில் இருக்க ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் கேட்குறாரு. அந்த பிச்சைக்காரன் 4 வீட்டில் சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன். அந்த பிச்சைக்காரன்ட்ட போய் கேட்குறாரு, அப்பா நீ கையில் வச்சுருக்கிய சாப்பாடு அதை எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்ல. அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணிட்டா, மொத்த சாப்பாடையும் தூக்கி இவர் கையில் கொடுத்துட்டான். இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா நிறைய வச்சுருக்கவங்களுக்கே கொஞ்சமாக கொடுக்க மனசு வர மாட்டேங்குதே, இவனே 4 வீட்டில் பிச்சை எடுத்து வச்சுருக்கான், அதை மொத்தமாக என்கிட்டயே கொடுத்துட்டானே, இவன் என்ன பண்ணுவான் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். என்னப்பா கேட்டவனே மொத்தத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன், உனக்கு வேணாமான்னு சொல்ல. இல்லை நீ சாப்பிடு, நீ பசியோடு இருக்கேன்னு சொன்னியே, நீ சாப்பிடுன்னு சொல்ல. வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க. வந்திருக்கிறது யாருன்னெலாம் எனக்கு தெரியும், நீ முதல் சாப்பிடுன்னு சொல்ல. அவருக்கு ஒன்றும் புரியலை. என்னது வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? எப்படா தெரியும்? சரி வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பிச்சைக்காரனாக வந்த சிவபெருமான் அந்த பிச்சைக்காரன்ட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான், அப்பா எனக்கு தோல் நோய் இருக்குது, என் பக்கத்தில் வரவே எல்லாரும் அருவறுப்பு படுவாங்க, ஆனால் என்னையும் மனுஷனா மதித்து என்கிட்ட பிச்சை கேட்குறியே, அதில் இருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்றுன்னு சொன்னாரா. மெய் செலுத்து போய் நின்றாரா சிவபெருமான். அப்போ அவங்க பக்தர்கள் எல்லாம் சோதிப்பதே சிவபெருமானோட வேலை. அப்பேற்பட்டவர் பொற்பாதத்தை பணிந்து பணியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால் டீல யாரும் நாங்கள் குடிச்சிட்டோமே. எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாடவந்தேனவன் இல்லையிலே. எடுதந்தானடி தில்லையிலே அதை பாடவந்தேன் முத்தொழி எல்லையிலே.
ஆடுகின்றானடி பிள்ளையிலே அதை பாட வந்தேன் உங்கள் எல்லையிலே. அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே, அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே, திரு அருளுடன் பாடிய தேவாரமே, அருள் பாடிய தேவாரமே. இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே, இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே, அதை செவிழும் சோழனே பெரும் குளமே, செவிழும் சோழனே பெரும் குளமே. ஆடுகின்றானடி பிள்ளையிலே அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே, இறைவனை நான் இன்னிசை பாட இருமுறை கூறிடும் அறநெறி கோபோட ஆடுகின்றானடி தில்லையிலே. முல்லை குறிஞ்சி நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை இப்படி ஆய்வு நலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரர்கள் 7 பேர், 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா, அதை விட பேர் அழகி ஒருத்தி வரப்போறா. ஆத்தாடி அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகு நீங்க எல்லாருமே தொபுக்கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளோ ஒரு பேரழகு, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேர் அழகி. அவளை பார்த்தீங்க சரி, அழகுனா என்னன்னு சொல்லுங்க. அழகு அழகுன்னு கேட்டீங்களா? என்ன அழகுனா என்ன? நீங்க எது அழகுன்னு நினைக்கிறீங்க? கண்ணு சரியா தெரியுதா? தெரியுதானே? கண்ணு சரியா தெரிஞ்சா, எனக்கு கண்ணு தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ கண்ணு சரியா தெரிஞ்சா நீ தான் இந்த உலகத்திலேயே பேரழகு. காது உனக்கு சரியா கேட்குதா? கடவுள் கொடுத்துருக்காரா? நீ தான் பேரழகு. எல்லாம் அழகு அழகு. சிவப்பு என்பது அழகுன்னு யார் சொன்னது? எல்லாரும் சொல்லி தராங்க. சிவப்பாக இருக்கவங்க தான் அழகாக இருப்பாங்க. சிவப்பு என்பது நிறம் தான், கருப்பு தான் அழகு. இன்னொன்று வந்து ஆங்கிலம் என்பது சொல்லுவாங்க. வெப்பமான நாட்டில் பிறந்துட்டு நம்மெல்லாம் வெள்ளையாக இருந்தால் தான் தப்பாக நினைப்பாங்க. கருப்பாக இருக்கிறது தப்பே கிடையாது. வெப்பமான நாட்டில் கருப்பாக தான் பிறப்பாங்க. ஆங்கிலம் என்பது ஆங்கிலத்தைப்படி போய் 1,50,000 ரூபா கட்டி 6 வயசு பிள்ளைக்கு 1,50,000 ரூபா கட்டி ஆங்கிலத்தில் தான் பேசணும். பார்த்துக்கங்க, சொல்லிட்டேன். மம்மி டேடின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மம்மினா என்ன? ஆனால் நம்ம நாட்டில் வந்து அதை பெருமையாக நினைக்கிறது, ஆங்கிலத்தில் தான் பேசணும்னு சொல்லி. தமிழிலே பாடல் கேட்பதற்காக தான் சிவபெருமானாகப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட நாடகக்காரனாக உருமாறி வந்தாரன். யாருக்கு தெரியும் எப்படி வந்தார்? சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரு. பார்வதியோட துணை பெண்களை தான் வந்து, வேலை பெண்களை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கைலாயத்தில் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் வந்து இவர் என்ன பண்ணார்? பூலோகத்தில் பிறந்ததுக்கப்புறம் ஒரு நாட்டு மன்னனானதுக்கப்புறம் வந்து வேற பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டார். இப்போ பண்ண சத்தியம் என்னாச்சு? அப்போ அந்த சத்தியத்தை மீறக்கூடாது. ஆரூரன் என்பவர் ஓலைச்சுவடியில் எழுதி கொடுக்குறாரு. என் பரம்பரையே உனக்கு அடிமடான்னு சொல்லி சிவபெருமானுக்கு எழுதி கொடுக்குறாரு. அந்த ஓலைச்சுவடியோட எடுத்துக்கிட்டு வந்துட்டார். இவர் 80 வயசு கிழவனா வராரு. அவ்வளவு ஒரு அழகா பட்டையை போட்டுக்கிட்டு வராரு. வந்து சொல்றாரு, சுந்தரா உன்னோட பரம்பரையே எனக்கு அடிமை அப்படின்னு சொல்ல. என்னடா பைத்தியக்காரனடா நீ, என்ன சொல்லிட்டு இருக்க? எவ்வளோ பெரிய நாட்டோட அரசனானு என்னை பார்த்து உனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கியே, நீ என்ன பித்தனா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டினதுக்கப்புறம் கடைசியாக தான் தெரிய வருது, வந்திருக்கிறது சிவபெருமான் என்று தெரிய வருது. வந்திருக்கிறது சிவபெருமான் என்று தெரிய வந்தோட, சுவாமி உங்களை இப்படிலாம் திட்டேனே, எப்படி இந்த வாயால திட்டின வாயால உங்களை பாடுவேன்னு சொல்லி கேட்க, சுந்தரா நீ எப்படி திட்டுனிய அதே மாதிரியே என்னை பாடு தமிழிலேன்னு சொல்லி கேட்டாரா. அப்ப பாடுறாரு, பித்தா பிறை சூடி பெருமாளே அருளாளான்னு சொல்லி பாடுறாரு. அப்ப அந்த தமிழிலே பாடல் கேட்பதற்காக சிவபெருமானே நாடகக்காரராக இறங்கி வந்தார. அப்ப ஏற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா நாடகக்காரர்களுக்கும் இருக்கு, அந்த தமிழுக்கும் இருக்கு என்பதால். எதுக்காக வந்தேன்? நான் காவல் பார்க்கறதுக்காக வந்தேன். எங்க அப்பா சொன்னாரு காவலுக்கு போக சொல்லி. ஆனா நான் காவலுக்காக வரல, அதை காவல்னு சொல்லிட்டு காதலிக்கிறதுக்காக வந்திருக்கேன். யாரை காதலிக்கிறேன்? அந்த முருகப்பெருமானை. நீங்கள்லாம் வச்சிருக்கிறதுக்கு முருகன் மேல பக்தி, ஆனா நான் வச்சிருக்கிறது
காதல். எப்பேற்பட்ட காதல்! அந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் 108 நாமங்கள் குறித்து சொல்லுவோம். கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சரவணன், குகன். அந்த கார்த்திகேயன் எத்தனை நாமங்கள் இருந்தால் ஞான பண்டாரம்னு சொல்லி ஒரு பேர். முருகர் பக்தர்கள் நடத்துறது தானே இது நாடகம். தொண்டர் அந்த காலத்தில் ஒரு அடியார்களாக சொல்லுவோம். இது மாதிரி முருகர் வேலையாட்கள் இருந்தாங்க, பணி செஞ்சாங்கன்னு சொல்லி. இந்த காலத்தில் கலியுகத்தில் யாரை சொல்லுவோம் அப்படின்னா உங்கள் எல்லாரையும் தான் சொல்லுவோம். அந்த நாடகத்தை நடத்துறீங்க பாருங்கள், நீங்கள் தான் முருகரோட அடியாட்கள், தொண்டர்கள். இந்த காலத்துலேயும் அவர் மேலே ஒரு பாசம் வச்சு இவ்வளோ பக்தியாக, ஏன்னா பக்தின்றதே மறைஞ்சு போச்சு. எல்லாருக்கிட்டையும் அந்த பக்தி இருக்கான்னா சும்மா சாமி காப்பாற்றணுமே, எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற பயத்தில் சாமி கும்பிட்றது. ஆனால் உண்மையாக அவள் மீது ஒரு பாசம் வைத்து இப்படி ஒரு பக்தர்கள்லாம் இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான. காலையில் 6 படை வீடும் போகிறாங்க, 6 படை வீட்டுக்கு எவ்வளவு சிறப்பு அதெல்லாம். சரி இருக்கட்டுங்க. அதனால இந்த ஞான பண்டாரம்னு ஒரு இடத்துல பேர். எங்கே முருகருக்கு ஞான பண்டாரம் பேர்? ஒரு ஆள் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பழனியில் ஞான பண்டாரம்னு சொல்லி முருகருக்கு பேர். பழனிக்கு போகிற எல்லாருமே முருகரை போய் எப்படி பார்க்கணும்னு நினைப்பான்? எந்த கோலத்தில் தரிசிக்கணும்னு நினைப்போம் முருகரை? ராஜ கோலத்தில் பார்க்கணும்னு நினைப்பேன். ராஜ கோலத்தில் பார்த்தாதான் நம்மளையும் ராஜாவாக்கி சீக்கிரமாக உட்கார வைப்பார். அதனால் ராஜ கோலத்தில் பார்ப்போம். பண்டாரமாக போய் பார்த்தானா நம்மளையும் பண்டாரமாக்கி உட்கார வச்சுருவார், ஆண்டியாக்கி உட்கார வச்சுருவார். அப்படியே உன்னை படைச்ச கடவுள் எதுக்கு உன்னை கஷ்டப்படுதுன்னு நினைக்க போகிறாரு? கிடையவே கிடையாது. பண்டாரம் என்பது தமிழில் என்ன அர்த்தம்? பண்டாரனாலே நம்மளாம் மற்றவங்கள திட்டுறதுக்காக பயன்படுத்துவோம், பண்டார பைய பரதேசி பையன்னு சொல்லி. ஆனால் தமிழில் பண்டாரம் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னா தன் முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்போ எல்லா செல்வமும் இருக்கிற முருகர் ஏன் ஆண்டியா போய் பழனியில் உட்காந்துருக்காரு? என்ன காரணம்? ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு செல்வமே உதவாது, ஞானம்தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில் அமர்ந்துட்டார். ஒரு பெருமாளோட ஆலயத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன கொடுப்பாரு? செல்வத்தை கொடுப்பாரு. ஒரு சரஸ்வதியோட ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன கொடுப்பாங்க? ஞானத்தை கொடுப்பாங்க. ஆனால் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா அந்த பழனியில் இருக்கிற பழனி முருகன் மட்டும்தான். அவர் தான் ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுப்பாரு. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த பழனி முருகனுக்கு இருக்குது. இந்த தடவை போகிற எல்லாருமே பண்டார கோலத்துலேயும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் கேட்பேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும். சிறப்பாக தான் கண்டிப்பாக அமையும். அதனால் நம்மளை படைச்ச கடவுள் நம்மளை எதுக்கு சோதிக்க போகிறாரு? சோதிச்சாலும் கடைசியில் கையை தூக்கி விட்டு நம்மளை எல்லாருமே நல்லா வச்சிருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வாங்க. அதனால் அந்த முருகப்பெருமான் மீது எப்பேற்பட்ட காதல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்கணும். ஆவியூர் காவல்துறை ஐயா அவர்களை மேடைக்கு மீண்டும் மீண்டும் அழைக்கின்றோம். ஆவியூர் காவல்துறை ஐயா அவர்களே மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். நமது கிராமத்தின் சார்பாகவும் 6 படை வீடு பக்தர்கள் சார்பாக மேடைக்கு ஐயா அவர்களே அழைக்கப்படுகிறார்கள். அவருக்கு கிராமத்தின் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இரண்டு ஊராட்சி மன்ற தலைவர் மேடைக்கு வரும். அருமை நாயகம் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஆவியூர் அம்மையப்பன் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.
மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமின சுவாமி மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமின அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமின அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமின நவரசமும் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லாம் வேறு யார் அறிவார் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லாம் வேறு யார் அறிவார் பாவையின் பதம் காண நாணமா பாவையின் பதம் காண நாணமா உங்கள் பாட்டுக்கு நான் வேண்டாமா உந்தன் பாட்டுக்கு நான் வேண்டாமா மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்து போகும் மர்மமில்லை. மானாட மலராட மதியாட நதியாட மங்கை இவள் நடனமாட வானாட மண்ணாட கொடியாட இடையாட பஞ்சு இவள் கைகளாட சுவையோடு நாடாட எழிலாடு இது வேலை விரைவில் துணையாக ஓடி வருவா தூயனே வாழவா மாயனே வேலவா இணையாளும் சண்முகா மறைந்திருந்து போகும் மர்மமில்லை. அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமின நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குறிப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தவர்கள் அனைவருமே அவர்களும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். வள்ளலாரில் இருந்து திருவள்ளுவர் வரையும் சொல்லலாம். எல்லாருக்குமே அதீத சிறப்புகள் இருக்குது. இப்போ இந்த முருகப்பெருமான் வந்து 6 படை வீட்டுக்குமே போக போகிறீங்க. சின்ன கோயில் பூசாரி அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு ஆலயத்திலையுமே முருகப்பெருமான் 6 படை வீட்லையுமே ஒரு மாதிரி இருப்பார். ஒரு சிறப்பு இருக்குது. முருகப்பெருமான் கையில் என்னென்ன இருக்கு? சேவல் குடி பிடிச்சிருப்பாரு, வேல் பிடிச்சிருப்பாரு, செங்கோல் வச்சிருப்பாரு. யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? முருகப்பெருமான் கையில் செங்கோல் இருக்கு. யார் கையில் செங்கோல் இருக்கு?
நாட்டு அரசர் கையில் தான் செங்கோல் இருக்கு. முருகர் எந்த நாட்டை அரசாண்டாரு? முருகர் கையில் ஏன் செங்கோல் இருக்கு? என்ன காரணம்? எந்த நாட்டை அரசாண்டார் அப்படின்னா, அன்று மதுரையின் பதியிலே மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கு மீனாட்சி போய் கேட்குறா சொக்கநாதர்கிட்ட, அப்பா இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்க மாதிரியே நானுமே கர்ப்பம் தரித்து பிள்ளை பெக்க வேண்டும்னு சொல்லி கேட்குறேன். யாருக்கிட்ட? சொக்கநாதர்கிட்ட கேட்குறேன். சொக்கநாதரும் அப்படியே நடக்கட்டும்னு சொல்கிறேன். அந்த அம்மாவும் வந்து முழுகாமாகறாங்க. அப்படி பெற்ற பிள்ளை தான் யார் அப்படின்னா உக்கிரபாண்டியன்னு சொல்லக்கூடியவன். யார்? முருகப்பெருமானே உக்கிரபாண்டியனாக மதுரையின் பதியிலே பிறக்கிறார். எல்லா கலைகளையும் சிவபெருமானாகப்பட்டவர் சொக்கநாதராகப்பட்டவர் அந்த முருகப்பெருமானுக்கு எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்து விட்டு அவர் கையிலே வந்து ஆட்சியை ஒப்படைத்து விட்டு அவங்க 2 பேருமே வந்து தெய்வமானதாக புராணம் சொல்லப்படுது. அதனால தான் முருகரோட கையில் அந்த செங்கோல் இன்று வரை மதுரையின் பதியை ஆண்டனால செங்கோல் கையில் வச்சிருப்பார். இந்த திருச்செந்தூருக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா உத்து பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னென்ன கையில் வச்சிருப்பாரு அப்படின்னா, ஒரு மலர் ஒன்று கையில் வச்சிருப்பாரு. கையில் இப்படி மலரை பிடிச்ச மாதிரி ஒரு கையில் இருக்கும். இந்த திருச்செந்தூரில் மலரை பிடிச்சிருக்கிறது காரணம் என்ன? கையில் எதுக்கு பூ வச்சிருக்காரு அப்படின்னா, சூரசம்காரம் முடிஞ்சிருச்சு. சூரசம்காரம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவார்? அடுத்த நாள் அந்த பாவத்தை தொலைக்கணுமே, இருகுறாக பிறந்து ஒரு சேவல் கொடியாகவும் இன்னொன்று மயிலாக மாட்டார். எல்லாருமே ராவணனை வந்து ராமர் வந்து என்ன பண்ணார்? அழிச்சார். எல்லாருமே எல்லாரையும் அழிக்க தான் செஞ்சாங்க கெட்டவங்களை. ஆனால் முருகப்பெருமான் மட்டும்தான் ஆட்கொண்டார். அப்படிப்பட்ட மனசு அவருக்கு. அவர் மட்டும்தான் ஆட்கொண்டார். அசுரன் தானே அவன், அசுரன் அழிக்கலையே. ஏன்னா தேவர்களையே வந்து சூரனை பதுமனை என்ன பண்ணாங்க? வாச தெளிக்க விட்டு கோலம் போட விட்டாங்க. அப்போ ஏற்பட்டவன் மேலே எவ்வளவு கோபம் வரணும், அழிக்கணுன்ற கோபம் வரணும்ல. ஆனால் முருகர் பண்ணவே இல்லை. இருக்கூறாக பிளந்து ஒன்று சேவல் கொடியாகும் இன்னொன்று மயிலாகவும் மாற்றி அவர்களுக்கு இன்று வரைக்குமே சேவல் கொடி ஒன்னே போச்சு, மயில் வாகனனே போச்சு கும்பிட தானே செய்கிறான் அந்த அசுரனையும். அப்போ ஏற்பட்ட சிறப்பை யாரை ஏற்படுத்தி கொடுத்தா? அந்த முருகப்பெருமான் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அப்போ ஏற்பட்ட சிறப்பு அவருக்கு இருக்குது. அது இருந்துட்டாலும் கூட இந்த கையில் மலர் வச்சிருப்பாரு. சூரசம்காரம் முடிச்சு பாவத்தை தொலைக்கணுமே. பாவத்தை தொலைக்கணும்னா யாரை கும்பிட்டா பாவம் தொலைக்க? அவங்க அப்பாவை கும்பிட்டா எல்லா தோஷமும் கழிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுறாரு? அந்த திருச்செந்தூர் கடலில் போய் உட்காந்து பூஜை பண்ணுறாரு. அந்த தோஷம் கழியணுன்றதுக்காக ஒரு மலராக சொல்லி பஞ்சலிங்கங்களை வைத்து பூஜை பண்ணுறாரு. ஈசானம், தற்புருஷம், மகோரம், சத்தியாச்சலம், பாமபதம்னு சொல்லி 5 லிங்கங்களை வச்சு பஞ்சலிங்கங்களை வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பூஜை ஒரு மலராக எடுத்து தூவி கொண்டு பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பின்னாடி சுவாமின்னு ஒரு குரல் கேட்குது. சுவாமின்னாலே யார்? முருகர் தான். அதனால தான் சுவாமிநாதர்னு ஐயாவுக்கு ஒரு பேர். சுவாமின்னாலே முருகர் மட்டும்தான் அவரோட பேர் அது. அப்போ சுவாமின்னு சொல்லி தேவர்களோட குரல் பின்னாடி கேட்குது. ஐயப்பா இப்போதானே ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, சூரசம்காரம் பண்ணோம், திரும்பவும் இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, எதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த புஷ்பத்தை போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதே இவங்க கூப்பிடவும் அந்த பூவோட திரும்பி பார்த்தாராம் தேவர்களை. அதனால தான் இன்று வரைக்குமே திருச்செந்தூரில் பூவோட வந்து அந்த சிலை ஒன்று இருக்கும், விக்கிரகம் வந்து இருக்கும். அப்படின்னா கையில் வந்து பூ வச்சாமல் இருக்குது. நல்லா உத்து பார்த்தா தெரியும். அந்த பூ எதுக்காக இருக்குது அப்படின்னா இந்த காரணத்துக்காக தான் இருக்குது. தோஷம் கழியணும். அவங்க அப்பாவை பஞ்சலிங்கங்களை வச்சு பூஜை செஞ்சுட்டு இருந்தாரு. தேவர்களை கூப்பிடுவோம் அந்த பூவோட திரும்பி பார்த்தாராம். அதே மாதிரி அங்கே திருச்செந்தூரில் இருப்பார். அப்போ ஏற்பட்ட சிறப்புள்ள அந்த முருகப்பெருமானுக்கு மட்டுமே இருக்குது. ஏன்னா வந்து நல்லது செய்யணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். வள்ளலார் சொன்னல, வள்ளலார் சொன்ன வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னார். பயிர் வாடினதுக்கே உயிர் வாடி போச்சான். எவ்வளவு நல்லவராக இருக்கணும். அதனால தான் தை மாதம் அன்று தை மாதம் வந்து பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்தது தான் எது அப்படின்னா தைப்பூசம்னு சொல்லக்கூடியது. அந்த தைப்பூசம் அன்று தான் யார்? வள்ளலார் வந்து ஜோதி ரூபமாக மாறிய நாள். தைப்பூசத்துக்கு நிறைய சிறப்பு இருக்குது. ஜோதி ரூபமாக மாறிய நாள். அப்போ பிரம்ம வித்யா என்ற வேலை கொடுத்தது முருகப்பெருமானுக்கு அன்று தான் வேலை கொடுத்தாங்க அந்த அம்மா. அப்போ அப்பேற்பட்ட சிறப்பான நாள் அது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்னு வள்ளலார் சொல்கிறாரு. வள்ளலார் மீதே வழக்கு போட்ட உலகம் நம்ம உலகம். என்ன வழக்கு போட்டிருப்பாங்க? வள்ளலார் கொலை பண்ணியிருப்பாரா? அப்படி எதுவும் பண்ணலை. 2 பேரும் ஒன்றா தானே படிச்சிங்க, அதனால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு? திருடி இருப்பாரா? என்ன பண்ணனார் வள்ளலார்? நீ பாடின திருவருட்பா தப்புன்னு சொல்லி வள்ளலார் மீது வழக்கு போடுறாங்க. ஆறுமுக நாவலார் வழக்கு போடுறாரு. 13 பேர் சேர்ந்த குழு அமைத்து வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டால் நீதிபதி யார் அப்படின்னா ஒரு ஆங்கிலேயர் நீதிபதி. நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்துடுது. அப்போ வள்ளலாரை வர சொல்லிட்டாங்க. வள்ளலாரை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே எந்திரிச்சுட்டு வணக்கம் சொல்கிறாங்க. அவர் மேலே வழக்கு கொடுத்தாரு பாருங்க அந்த ஆறுமுக நாவலர். அவருமே எந்திரிச்சுட்டு வணக்கம் சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா நீ தான் வழக்கு கொடுத்துருக்க, சட்டப்படி பார்த்தா நீ அவனோட எதிரி, நீ எதுக்கிட்ட அவனுக்கு எந்திரிச்சுட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் கேட்க தெரியலை. அவரை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சுன்னு சொல்லி சொன்னார். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? அந்த கையெடுத்து கும்பிடணும்னு சொல்லி தோணுன்னு அந்த வழக்குமே ரத்தாயிருச்சு. அப்போ ஒரு சிலரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கும்பிட்டு தொலையணுமே, என்ன பண்ண வயசுக்கு மூத்தவங்களாம் போயிட்டாங்களே
அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட முகங்களும் இருக்குல்ல. அப்பேற்பட்ட சிறப்புள்ள அந்த முருகப்பெருமான் மீது எப்பேற்பட்ட காதல் வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவருக்காக எப்படிலாம் காத்துக்கிட்டு இருக்கேன். காதலிக்கிறேன்னு சொன்னோன்னு உங்க யாருக்குமே கோவம் வரலையா? அப்படியே அடிக்கிட்டே உட்காருங்க. நான் வந்து எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல் அவருக்காக எப்படிலாம் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த முருகப்பெருமான் மீது எப்பேற்பட்ட காதல் என்ன பாடலாம்? சோலைமலை ஓரம் கோல கோயில் பாடும் சோலைமலை ஓரம் கோல கோயில் பாடும் பாட்டு சத்துமோ கேட்கலையோ பாடி வரும் குயிலே நீ வா வா தேடி வரும் மகிழே நீ வா வா சோலைமலை ஓரம் கோடிக்குயில் பாடும் பாட்டாலே நான் போட்ட பூவாரமே படிப்பேனே நம் காதல் தேவாரமே உன் பேரை நான் சொல்ல தேனூருமே என் ஜீவன் முன்னாலே இலை பாருமே பாடி அழைத்தேன் உனையே வருவாய் கோயிலே சேர துடிக்கும் இதயம் வருவாய் மயிலே காதலிடும் ராகம் தாரம் சேரும் இதமே சோலைமலை ஓரம் சோலைக்குயில் பாடும் பாட்டு சத்தோ கேட்கலையோ பாடி வரும் குயிலே நீ வா வா தேடி வரும் குயிலே நீ வா வா சோலைமலை ஓரம் கோல கோயில் பாடும் நான் பாடும் பாட்டென்றும் நீதானையா நீ இன்றி வாழ்வேனோ நான் தானையா வாழ்வென்று வாழ்ந்தாலே உன்னோடுதான் வாயந்தன் கண்ணாடி என்னோடுதான் ஜீவன் இருக்கும் மறைக்கும் உனையே நினைக்கும் சேர துடிக்கும் இதயம் உனையே அழைக்கும் கூட வரும் காலம் நேரம் இன்றே பிறக்கும் சோலைமலை ஓரம் சோலைக்குயில் பாடும் பாட்டு சத்தோ கேட்கலையோ பாடி வரும் குயிலே நீ வா வா தேடி வரும் மயிலே நீ வா வா சோலைமலை ஓரம் கோல கோயில் பாடும் பேர்பட்ட காதல் என்னுடைய காதல் நன்றி எதிரிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். காதலிக்கிறேன்னு சொன்னோன்னா எதுக்கு உங்களாம் கோவம் வந்துச்சு? யாருக்காக நான் காதலிக்கிறேன்? உங்க எல்லாருக்காக நான் காதலிக்கிறேன். நாளைக்கே முருகருக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தா நீங்களா என் கல்யாணத்துக்கு வருவீங்களா? வருவீங்களா? சரி, ஒரே ஒரு ஆள் மட்டும் கை தூக்குறாரு. அப்படி நீங்கள் எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் எல்லாரு கையிலையும் நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன்ல. என்ன திருவோட கிடையாது. சிதம்பரத்தில் இருக்கே 21,600 தங்க ஓடுகள். அதில் இருக்க ஒன்றா உங்கள் எல்லார் கையிலும் எடுத்து கொடுப்பேனா? நீங்கள் எல்லாரும் பொழைச்சிப்பீங்களா? இவனுக்கு ஒரு ஓடு கொடுப்பா, அவன் லோடு வாங்கி எடுத்துருந்தேன். சொல்லுண்ணே, என்னத்தையும் சொல்ல வர. அப்போ சித்தப்பாக்கு மீனாட்சி அம்மன் கோயிலா? சரி இருக்கட்டும், நல்லது. இப்படி ஒத்துமையாகவே எல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கேன். அதனால் வந்து அண்ணே, நம்ம குடும்பத்தில் பொண்ணு எடுத்துகிற மாப்பிள்ளையை கொண்டு போய் எந்த நிலமையில நிப்பாட்டுவான்? சொல்கிறதே சரியில்லையே. சரி இருக்கட்டும். அதனால் நீங்களாம் எத்தனை வயசில் காதலிச்சிங்க? நீங்கள்? நான் 15 சில்லறை இல்லை. என்ன சில்லறைன்னா என்னது? சில்லறைன்னா 15க்கு 20க்கு கூட நடுவில். சரி, நீங்கள்? இதுக்கு தான் நான் கேட்குறது. நீங்கள் எஸ்தப்பா?
சரி. இவன் சொல்றேன் பூரா முரட்டு பொய். நேரடியா கல்யாணம் பண்ணிருவீரு காதல்லாம் சரி இருக்கட்டுங்க. நான் எத்தனை வயசுல காதலிச்சு தெரியுமா? எனது 5 வயதில் அறியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். 5 வயசுலேயே கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாரு என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு. அதனால அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பேற்பட்ட காதல்? கட்டுனா அவரை தான் கட்டுவேன், இல்லைனாலும் அவரை தான் கட்டுவேன். எப்படியா கட்டிக்க. காதலிச்சவரையே கரம் பிடிக்க வேணும்னு நான் ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால அந்த முருகரை தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். எப்பேற்பட்ட காதல்! அவருக்காக நான் எப்படியெல்லாம் காத்துக்கிட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்கணும். தோழி ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. காதலிடம் சங்கு கண்டெடுத்து வந்தேன் உங்கார ஊசையிலே நீ மறந்தேனா. ஆகாய கங்கை ஆடிவர கண்டேன் ஆனந்த வீழிதழில் மிதந்து வந்தேனா. பொற்களமே என் மாடம் தேடி வந்ததோ நிற்காமலே என் மௌனம் பாடி நின்றதோ. மயில் தோகையே ஒரு மணி வீணையாய் லயம் மாறாமல் நீ மீட்டு ராஜா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. வளரத மேரி மண்ணுலகம் தாண்டி வைபோக ஊர்வலமாய் போய் வரலாமா. சொர்க்கபுரி சேர்ந்து இந்திரனை பார்த்து வாங்காத வரங்கள் எல்லாம் வாங்கிடலாமா. மை பூசிடும் பெண் பாவை வாடி நின்றதோ வந்தவர் பொன் வண்டை தேடி நின்றதோ. சுபவேளையே இந்த சுப நாளிலே நல்ல தேனாற்றில் நீராட்டுவாவா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து